தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தனது தலைமையில் பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு. 50-60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா மீண்டும் பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரிக்கை. 50-60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க, நான் உங்களை எச்சரிக்கிறேன். பிரதமருக்கு எச்சரிக்கை என்று முதலமைச்சர் பேசுவதை ஏற்க முடியாது. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து. முதலமைச்சரை பொறுத்தவரை அந்த வீடியோவில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதில் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. 1960 தமிழகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்து பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசுகின்ற வார்த்தையை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். திருப்பூர் அவிநாசி சாலையில் ரோட் ஷோ செல்லும் தாவேக தலைவர் விஜய். கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிய நிலையில் வாகனத்திற்கு வழிவிடுமாறு தொண்டர்களுக்கு வேண்டுகோள். தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் சித்திரை திருநாள். குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தும் மக்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சித்திரை முதல் நாளையொட்டி நல்லேறு பூட்டி பணிகளை துவங்கிய விவசாயிகள். மழை பெய்து முப்போகம் விளைய வேண்டி சிறப்பு பூஜைகள். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இல்லத்தில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடிய பிரதமர் மோடி. பூஜை அறையில் ஆரத்தி எடுத்து வழிபாடு. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியில் கலைஞர் கனவு இல்ல பயனாளியின் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நடைப்பயணத்தின் போது சாலையோர கடைக்கு சென்று தேநீர் அருந்தி வாக்கு சேகரித்தார். சாமியை காப்பாற்ற வரும் கூட்டம் பூமியை காப்பாற்ற வருவதில்லை என்று திருச்சுழியில் சீமான் பரப்புரை. மதத்தை காப்பாற்ற பெருங்கூட்டம் அலைவதாகவும் மனிதநேயத்தை காப்பாற்ற ஒருவரும் வருவதில்லை என்றும் காட்டம். சாமிக்கே அரசியல் செய்கிறதே ஒரு கூட்டம், வாழுகிற பூமியை காப்பாற்ற யாரும் இல்லையே. சாதியை காப்பாற்ற துடிக்கிறார்களே, சாதிக்க துடிக்கிற இளைஞர்கள் பக்கம் எவரும் வரமாட்டாரா? மதத்தை வைத்துவிட்டு போக மதத்தை காப்பாற்ற பெருங்கூட்டம் அலைகிறதே, மனிதநேயத்தை காப்பாற்ற ஒருவனும் வரமாட்டானா என்று ஏங்கி ஏங்கி நின்ற பிள்ளைகள். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2000, குடும்பத்திற்கு 10,000 என தேர்தல் வாக்குறுதி அறிவித்த பாஜக. புதுயுகம் படைக்கும் தாமரை வாக்குறுதி என்ற பெயரில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஜே.பி. நட்டா. திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றும் மரபு தொடரப்படும் என மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உறுதி. தைப்பூசம் மாநில விழாவாக அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி. Having the festival of Thaipusam in the state festival honor the Murugan and the same way we will be re-establishing a protected throughout the year the Kirtigai Deepam that we are going to
தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போவதாக பாஜக முன்னாள் தலைவர் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உறுதி. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான கே.என். நேரு, செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரை திமுக காப்பாற்றுவதாகவும் குற்றச்சாட்டு. If I talk about Senthil Balaji, cash for jobs scam. If I talk about Ramchandran, disappropriation assets. If I talk about K.N. Nehru, tender scams. If I talk about Jagat Raksham, the coal scam, and Velu for bitumen scam. So all these leaders are being protected by Stalin. சென்னை பனையூரில் வீட்டுச் சுவர் மீது ஏணி வைத்து ஏறி நின்று ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களை சந்தித்த விஜய் பரப்புரைக்கு செல்வதற்கு முன்பு வீட்டு முன்பு திரண்டிருந்தவர்களை சந்தித்து கையசைத்தார். திருப்பூரை அடுத்த சேவூரில் தள்ளுவண்டியில் போண்டா சுட்டு கவனம் ஈர்த்த மத்திய இணையமைச்சர் எல். முருகன் வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் குற்றப்பத்திரிகை போட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கோவில்பட்டி பரப்புரையில் விளக்கம். தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் மீது 99% சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்கள்ல அதை செய்வது கிடையாது. 12 கருப்பொருள்களை கொண்ட தேர்தல் கொள்கை அறிக்கையை வெளியிட்ட விசிக. மகளிருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, இருமொழி கொள்கை, விலையில்லாத கல்வியை பெறுவோம் உள்ளிட்ட கொள்கைகள் அறிவிப்பு. இருமொழி கொள்கை, கடலும் காடும் கனிமமும் நமதே, விலையில்லாத கல்வியை பெறுவோம், மருத்துவத்தை அடிப்படை உரிமை ஆக்குவோம், மக்கள் தொகைக்கேற்ப இடஒதுக்கீடு பெறுவோம், மகளிருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்வோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மீது அதிருப்தி எதுவும் கிடையாது என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். பரப்புரையில் வேட்பாளர்கள் பெயர் சொன்னபோது பிரேமலதா எழுந்து நிற்காதது பிரச்சனை இல்லை என்றும் பேட்டி. அதெல்லாம் ஒரு அதிருப்தி இல்ல, இது மீடியா ஹைப்பு. நான் அவங்களை எழுந்துச்சு நில்லுங்கிறதுக்காக சொல்லல. எங்க கட்சி வேட்பாளர்கள் மட்டும் சொல்லக்கூடாதுன்னு எல்லா கட்சி வேட்பாளரையும் நான் சொன்னேன், அவ்வளவுதான். எனவே இதை திரித்து இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது. மதுரையில் தேர்தல் விதிகளை மீறியதாக நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி மீது வழக்கு. தேவாலயத்தில் கட்சி சின்னத்துடன் கூடிய அங்கவஸ்திரம் அணிந்து வழிபாட்டில் பங்கேற்றதாக புகார். திண்டுக்கல் தொகுதியில் மகன் செந்தில்குமாருக்கு வாக்கு சேகரித்த தந்தையும் அமைச்சருமான ஐ. பெரியசாமி. முத்தழகுப்பட்டி, பாறைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை. திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்னை வரும் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏப்ரல் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் சென்னையில் பரப்புரை செய்ய உள்ளதாக தகவல். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு.